தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி சமூக ஆர்வலராக உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். நம்ம வெள்ளலூர் குப்பைக்கூடம் வாசம் வருது, அங்கே குடியிருக்க முடியலன்னு சில தாய்மார்கள் பிள்ளைகள் எல்லாமே வீடியோ போட்டிருந்தாங்க. அவர்களுக்கு வணக்கம். இந்த குப்பை கிடங்கு இங்கே இருக்கிறதுனால நிறைய குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுதுங்க. மூச்சு திணறல் வருது, வாந்தி, மயக்கம், அடிக்கடி காய்ச்சல் வருது. கொசு அதிகமாக இருக்கிறனால அடிக்கடி குழந்தைகளுக்கு காய்ச்சல், வைரஸ் காய்ச்சல் தான் வருது. அந்த துர்நாற்றத்தினால இந்த சைடே எந்த லைன்லையுமே இருக்கவே முடியல. இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே குடியிருக்க முடியல. ரொம்ப சிரமமாக இருக்குது. நீங்கள் பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க. முதலமைச்சருக்கு வணக்கம். நாங்கள் கோயம்புத்தூர் சார்ந்த வெள்ளலூர் பகுதியிலேருந்து வசித்து வருகிறோம். ஸோ இங்கே எங்களோட வெள்ளலூர் பகுதியிலேருந்து குப்பை கிடங்கு நியர்லி ஒரு 20 இயர்ஸாக கம்ப்ளீட்டாக எந்த சேஞ்சுமே இல்லாமல் டம்ப் ஆகிட்டே இருக்குது. இதனால எங்களோட சுச்சுவேஷன் ரொம்ப டவுன் ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கு. நாங்கள் குடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும், வர தண்ணியாக இருக்கட்டும், எல்லாமே மஞ்சள் சாயத்தோடு வருகிறது. இதனால எங்களோட வாழ்வாதாரமே ரொம்ப பேக்வேர்டில் போயிட்டு இருக்கனால எங்களுக்கான எந்த சுச்சுவேஷனுமே ரைஸ் ஆகாதனால அட்லீஸ்ட் இந்த வர எலெக்ஷன்லனாச்சு ஏதாச்சும் சேஞ்ச் வரும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நன்றி. முதலமைச்சருக்கு வணக்கம். நாங்கள் வெள்ளலூர் குப்பை கிடங்கு பக்கத்தில் வசிக்கிறோம். இங்கே ரொம்ப குப்பையாக இருக்கிறதுனால எங்களால் சுவாசிக்க முடியல. காய்ச்சலெல்லாம் எங்களுக்கு வருது, மூச்சு திணறலெல்லாம் எங்களுக்கு வருது. அதனால எங்களால் படிக்கக்கூட முடியல, விளையாடவும் முடியல. முதலமைச்சர் இதுக்குனால நீங்கள் இதுக்கு நடவடிக்கை எடுங்க. அது நேற்று வாட்ஸ்அப்பில் வந்தது. அதை பார்த்துட்டு இந்த பிரச்சனை பல ஆண்டுகளாக நம்ம ஏரியாவில் இருக்குது, இதுக்கு ஒரு தீர்வு காணணும் இல்லைங்க. நம்ம மக்கள் மறுமலர்ச்சி இயக்க தலைவர் திரு வே ஈஸ்வரன் அவர்கள் இதுக்கு பல ஆண்டுகளாக வழக்கு தொடுத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கார். இந்த வீடியோவை பார்த்தோன்னே அவருடைய ஞாபகம் வந்தது. அவரை தொடர்பு கொண்டு, அண்ணா, இந்த பிரச்சனைக்கு மக்களெல்லாம் முதலமைச்சருக்கு வேண்டுகோள் கொடுத்துருக்குறாங்க, இதை பற்றி உங்களுடைய கருத்து தெரியணும், ஒரு பேட்டி வேணும்னு கேட்டேன். நேற்று இரவு 8 மணிக்கு அவர் ஸ்பாட்டில் அங்கே இருக்கார். ஸ்ரீராம் நகரை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் அந்த கடைகள் இருக்கிறவங்களுக்கும் விழிப்புணர்வு கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு இருக்காரு. இதை உடனே நிறைவேற்றணும்னு சொல்லி என்னை அங்கேயே கூப்பிட்டார். நான் உடனே இரவு அங்கே ஸ்ரீராம் நகர் சென்றேன். அந்த பகுதியில் கடைகளில் முன்னாடி மக்கள் மறுமலர்ச்சி இயக்கத்தை சார்ந்தவங்களும் பல இளைஞர்கள்லாம் சேர்ந்து போகிறவங்க வரவங்ககிட்டெல்லாம் நோட்டீஸ் கொடுத்து இதை பற்றி விழிப்புணர்வு கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்துலேயுமே இந்த குப்பைனால ரொம்ப பாதிப்பு இருக்குது. அதில் சுவாசிக்க கோளாறும், சாப்பிட முடியல, அந்த வாசனை ரொம்ப பாதிப்பாக இருக்குது. இந்த குப்பைனால நிறைய ஆபத்துகளும் இருக்குது, நோய் நிறையா வருதுங்க சார். தயவு செஞ்சு இது கொஞ்சம் அப்புறப்படுத்துங்க சார். எல்லாமே முடியாமல் தான் நிற்கிதுங்க. ரொம்ப நாள் நாங்கள் பாதிப்பு. சாயந்தரம் நேரம் காற்றடிச்சா இங்கே நிற்க முடியாது சார். அதுதாங்க சார், காத்தாடிச்சா நிற்க முடியாது. நிறைய கொஞ்சம் நேரத்தில் கிளச்சி விட்டுருவாங்க. கிளச்சி விட்டு சும்மா சாதாரண ரொம்ப 10 மணிக்கு இங்கே வெளியே நிற்க. ஏன்னா நாங்கள் அனுபவிக்கிறோம், உண்மையாக நேச்சர் தான் நாங்கள் சொல்கிறோம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்தேன். அது என்னடானா சவுண்ட் சரியாக வராமல் போயிடுச்சு. உடனே அவரோட அலுவலகத்துக்கு போய் மறுபடியும் அதை பேட்டி எடுத்து உங்கள் முன்னாடி போடுறேன். அண்ணா வணக்கம். வணக்கம். வெள்ளலூர் குப்பை கிடங்குக்காக
போராட்டம் இப்போ தொடங்கி இருக்கிறீங்க. அது என்ன போராட்டம், அது எப்படி வழிநடத்திட்டு போகிறீங்க? இந்த போராட்டம் முதலமைச்சர் வெள்ளலூர் குப்பை கிடங்கு சம்பந்தமாக நேரடியாக கவனத்தில் எடுத்து இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை தான் முக்கிய கோரிக்கை. எல்லாத்துக்கிட்டையும் நாங்கள் போயாச்சு, நீதிமன்றத்துக்கு போயாச்சு, அரசு அதிகாரிகிட்ட போயாச்சு, உண்ணாவிரதம் இருந்தாச்சு, பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியாச்சு. இதுவரைக்கும் எந்த முன்னேற்றமும் இல்லாதனால நேரடியாக முதலமைச்சர்கிட்டயே கோரிக்கை வைக்கிறோம். என்னென்னா, இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்குனால சின்ன சின்ன குழந்தைகள்லாம் அங்கே வாழ முடியாமல் தவிக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து படிக்கிறது கூட முடியல அங்கே இருந்துட்டு. அதனால் என்ன பண்ணுறோன்னு சொன்னோம்னா, இந்த தடவை இந்த பிரச்சனையை முக்கிய பிரச்சனையாக நாங்கள் எடுத்துக்கிறோம். நேரடியாக முதலமைச்சர் பதில் சொல்லணும். பல தடவை நீங்கள் கோயம்புத்தூருக்கு வர்றீங்க, நான் முதலமைச்சரை பார்த்து கேட்குறேன், இத்தனை தடவை நீங்கள் கோயம்புத்தூருக்கு வர்றீங்க, கோயம்புத்தூரில் முக்கிய பிரச்சனை இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கு பிரச்சனை. ஒரு நாளாவது வந்து ஏன் இந்த வெள்ளலூர் மக்களை நீங்கள் பார்க்கல? நீங்கள் பதில் சொல்லணும். முதலமைச்சருங்கிறவங்க வந்து கொளத்தூர் தொகுதிக்கு மட்டும் முதலமைச்சர் கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியும் உங்களுக்கு முக்கியம். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை இந்த வெள்ளலூர் பிரச்சனை. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் 1 லட்சம் மக்கள் வாழ முடியாமல் தவிக்கிறாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள் நேரடியாக முதலமைச்சர்கிட்ட வேண்டுகோள் விடுக்கிற மாதிரி நாங்கள் வீடு வீடாக போயிட்டுருக்கிறோம். 100கணக்கான பெண்கள் முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க. முதலமைச்சர் பதில் சொல்லணும். முதலமைச்சருக்கு வணக்கம். இங்கே நாங்கள் வெள்ளலூர் பகுதியில் கோணவைக்கால் பாளையங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறோங்க. இங்கே குப்பை கிடங்கு வந்து எங்களை ரொம்ப பாதிக்குது. மூச்சு திணறல் வருது, தண்ணியெல்லாம் ரொம்ப மஞ்சள் ஆயிடுச்சு. நாங்கள் வாழ்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. நோயில் அவதிப்பட்டுட்டு இருக்கிறோம். குழந்தைகளுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. அப்பப்போ டாக்டர்கிட்ட போக வேண்டியதாக இருக்குது. மூச்சு திணறல் வந்து ஒன்றும் சுவாசிக்க முடியல. ஒரே குப்பை நாற்றம் கிடங்கு. எங்களுக்கு நீங்கள் தான் ஏதாவது ஒரு நல்ல முடிவு பண்ணணும். தண்ணியெல்லாம் ரொம்ப மஞ்சள் ஆயிடுச்சுங்க. தண்ணி எடுக்கும்போது உடலில் அரிப்பு மாதிரி வருது. குழந்தைகளை ரொம்ப பாதிக்குது. நாங்கள் ரொம்ப நோய்வாப்பட்டு அடிக்கடி ஆஸ்பத்திரி அது இதுன்னு போயிட்டுருக்குறோம். ரொம்ப நாளாக நாங்கள் இங்கே இருக்கிறனால இந்த இடத்த விட்டு என் ஜனங்க எல்லோரும் ஒவ்வொரு இடத்துக்காக போயிட்டுருக்காங்க. எங்களால் போக முடியாது. நாங்கள் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறோம். நாங்கள் வேலை செய்யறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்குறோம். வேலைக்கு போனாலும் வேலை செய்ய முடியல. மூச்சு திணறல் அது இதுன்னு வந்துடுதுங்க. எங்களால் வாழ்வாதாரம் எப்படி ஓட்டுறதுன்னே தெரியல. நீங்கள் தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு தீர்வு காணணும் சார். அந்த பெண்களினுடைய கோரிக்கைக்கு முதலமைச்சர் பதில் சொல்லியே ஆகணும். எத்தனை முறை கேட்டுட்டு இருக்கிறது? நாங்கள் கேட்கறது என்னென்னா, நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்துங்கன்னு. 2013 நாங்கள் வழக்கு போட்டோம். 2018 தீர்ப்பு வந்துருச்சு. அந்த தீர்ப்பின்படி அந்த தீர்ப்பை அமல்படுத்தி இருந்தால் 2020 இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆனால் அது முடியல. போன ஆட்சியும் சரியா செய்யல. இந்த ஆட்சி வந்தா மாத்திருவோம்னு சொன்னீங்க, வாக்குறுதி கொடுத்தீங்க, வெள்ளலூர் குப்பை கிடங்கு பிரச்சனையை தீர்த்துருவோம்னு சொல்லி. ஆனால் நீங்கள் இன்னும் தீர்க்கவே கிடையாது. நீதிமன்றத்தினுடைய என்ன தீர்ப்பு வந்துச்சோ அந்த தீர்ப்பை அமல்படுத்துங்கன்னு சொல்லி கேட்குறோம். என்ன கேட்குறோம்? அங்கே இருக்கக்கூடிய 15.5 லட்சம் கியூபிக் மீட்டர் குப்பைகளை 1 வருஷத்துக்குள்ள அழிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. இன்னும் அதை அழிக்கல. அது மட்டுமல்ல, சிட்டி முழுசும் 65 மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர் போட்டு வெள்ளலூருக்கு வர குப்பையை பாதி அளவாக குறைப்பேன்னு சொன்னீங்க, குறைக்கல. அது மட்டும் கிடையாது, வெள்ளலூர் குப்பை கிடங்குக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு லாரியும் செக்ரிகேஷன் பண்ணி தான் உள்ள அனுமதிக்கப்படும் சொன்னீங்க. ஆனால் கிடையாது. எல்லாம் கலந்து இருக்கக்கூடிய குப்பைகள் தான் வெள்ளலூருக்கு வருது. நான் கேட்குறேன், நீதிமன்றம் சொன்ன நீங்கள் ஒத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை கூட 2 அரசாங்கமும் நிறைவேற்றல. திமுகவும் சரி, அண்ணா திமுகவும் சரி. உங்களுக்கு என்ன இந்த மக்கள் மேல அக்கறை இருக்கு? நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப என்ன பண்றீங்க? வழக்கறிஞரை வச்சுக்கிட்டு நான் போட்ட மேல்முறையீட்டை இழுத்தடிக்கிறீங்க. எத்தனை நாளைக்கு இழுத்தடிச்சிட்டு இருக்கிறீங்க? வக்கீலுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்குது அரசாங்கம். எதுக்காக? நாங்க மக்களுக்காக போராடுறோம். ஆனா நீங்க ஏமாத்துறதுக்காக இந்த வழக்கை இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, வக்கீலுக்கு பணம் கொடுத்து. அதனால தமிழ்நாட்டு முதலமைச்சரை கேட்டுக்கிறேன், கோயம்புத்தூருக்கு நீங்க துரோகம் செய்யறீங்க, வெள்ளலூர் மக்களுக்கு நீங்க கொடுமை பண்றீங்க. இதை நீங்க நேரடியா பதில் சொல்லி ஆகணும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இத்தனை மக்கள் பாதிப்பில் இருந்து மீட்கணும்னு சொன்னா நீங்க நடவடிக்கை எடுத்தாகணும். இதற்கான பதில் உங்களிடத்துல வரணும். அதனாலதான் ஒவ்வொரு வீடு வீடா போய் ஒவ்வொரு பெண்களையும் அவங்க குரல், நான் எங்க குரல் இல்லை, அவங்க குரலை உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். உங்க அதிகாரிகள் உங்களுக்கு தெரிவிக்கலைன்னா தெரிவிக்கணும். அந்த அதிகாரிகள் சிஎம் செல்லுக்கு போறக்கூடிய அந்த மக்களினுடைய குரலை
முதலமைச்சருடைய செவிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் கோடீஸ்வரன். நான் இங்கே கோணவாய்க்கால் பாளையத்தில் இருக்கேன். இங்கே பக்கத்துலேயே தான் குப்பை கிடங்கு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே ரொம்ப மஞ்சள் கலரில் வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி சாயங்காலம் காலையில் நேரத்துலலாம் ரொம்ப ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனாலேயே வீட்டுக்குள்ளே வரைக்கும் அந்த ஸ்மெல் வருது. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரமாக இந்த குப்பை கிடங்கு அகற்றுறீங்களோ அது கொஞ்சம் இங்கே இருக்க மக்களுக்கு கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதலமைச்சருக்கு வணக்கம். குப்பை குடோன்லேருந்து நாற்றம் இங்கே வர்றதுனால இப்போ குழந்தை குட்டிங்க ரோட்டில் நடக்க முடிய மாட்டேங்குது. குழந்தைங்களுக்கு சீக்கு வருது. கொசு தொந்தரவு அதிகமாக இருக்குது. கொசு வந்து குழந்தைகள் தாக்குச்சுன்னா குழந்தை குட்டிங்க என்ன ஆகுது, நோவு வந்து ஆஸ்பத்திரி தான் போகணும். இங்கே வசதியும் எதுவும் இல்லை. ஆனால் வந்து நீங்கள் தான் எங்களுக்கு நல்ல முடிவாக சொல்லி எங்களுக்கு நல்லபடியாக ஒரு முடிவு எடுத்து தரணும். இல்லை என்றால் எங்கள் போராட்டம் வலுவடையும். தொடர்ச்சியாக நாங்கள் போராடுவோம். அடுத்தது உண்ணாவிரத போராட்டம், அடுத்தது சாலை மறியல் போராட்டம், அடுத்தது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை போராட்டம். எங்களுடைய போராட்டம் தொடரும். அதற்கு முன்னாடி சாதாரண மக்கள் மீது அன்பு கொண்டு வெள்ளலூர் குப்பை கிடங்கு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அன்பு வேண்டுகோள் விடுக்கின்றோம். நன்றி, வணக்கம். லாஸ்ட் டைம் வந்து பிஜேபியிலேருந்து வந்தார் ஒரு மினிஸ்டர். கேட்டபோது சொல்கிறாரு, அவர் கேட்டால் டிஎம்கே கொடுத்துட்டோம் பணம், ஏடிஎம்கே கொடுத்துட்டோம் பணம், ஆனால் ஒன்றும் நடக்கலைங்கிறாங்க. சும்மா வந்துட்டு சொல்லிட்டு போகிறத விட வி வாண்ட் அத்தாட்சி. நான் தான் கேட்டேன், நீங்கள் அத்தாட்சியோட சொல்ல முடியுமா? உள்ள வேலை செய்கிற மனுஷங்க தானே, இப்போ வடநாட்டுக்காரங்க தான். எவ்வளோ சிக்கு, எவ்வளோ காய்ச்சல் இருக்குது. அதெல்லாம் பாருங்கன்னா போயிடுறாங்க, அவ்வளோதான். இன்னும் அதுக்கப்புறம் நடந்த மாதிரியே காணும். அதாவது அந்த சமுதாயத்தின் மேலே அக்கறை இருக்கணும் எல்லாருக்குமே. முதல்ல அது கவுன்சிலர் இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தால் நமக்கெல்லாம் முதல்ல அக்கறை இருக்கணும் இல்லைங்களா? அப்போ தான் போராடணும். ஒருத்தரே போராட்டிட்டு இருந்தால் எப்படி அந்த போராட்டம் சக்ஸஸ் ஆகும்? அப்போ இதுக்கு வந்து தீர்வு காணுவோம். அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, குஜராத்தில் எல்லாமே வந்து இதுக்கான வேலையெல்லாம் பண்ணி ரீசைக்கிளிங் மின்சாரமெல்லாம் பண்ணிட்டோம், இங்கே வந்து அதெல்லாம் இன்னும் பண்ணலை அப்படிங்கிறாங்க. அப்போ இது யாரை நம்புறது நம்ம? அப்போ இதுக்கு வந்து முக்கியமாக தீர்வு எடுத்து, ஏன்னா இனி போக போக ஜனத்தொகை ஜாஸ்தி தான் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து வாழ தகுதியில் அந்த பூமியாக போயிடுது. ஆக்சுவலாக ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ணக்கூடாது. முன்ன ஒரு காலத்துலேருந்து ஏசிசி சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்காக போராடினாங்க. எப்படி இருந்துச்சு, இந்த மாந்தோப்பாக இருந்ததெல்லாம் கடைசியில் எல்லாமே காடாமல் இருந்துச்சு. அது மாதிரி இதாகும். அதுக்கு வந்து அடுத்த இடத்த வந்து கவர்மெண்ட் வந்து உண்டாக்கி இதெல்லாம் மாற்றி ரீசோர்ஸ் பண்ணணும். இன்றைக்கி தான் டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு இல்லைங்களா? ஸோ அந்த டெக்னாலஜி தெரிஞ்சவங்களாம் வெளிநாட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்து அதெல்லாம் வேலை வாங்க வைக்கணும், செய்யணும். அவருடைய ஆதங்கம் இந்த அளவுக்கு இருக்குது. இதைய முதலமைச்சர் தலையிட்டு உடனே இதைய நிறைவேற்றி கொடுக்கணும்னு அவர் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. இதைய நாம் ஒவ்வொருத்தரும் சமூக அக்கறையோடு பார்க்கணும். பல ஆண்டுகளாக அந்த வெள்ளலூர் குப்பை குடோனில் சுற்றி இருக்கிற மக்கள் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு சில இடத்துல ரோட்டில் போகிறபோது குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கனாலே அதை கடந்து போகிறப்போ வாசம் வரும். ஆனால் பல லட்சம் டன்னு அங்கே குப்பை குடோனில் போட்டு மூடி வச்சுருக்காங்க. வாசம் எவ்வளோ வருங்க. இதுக்கு ஒரு தீர்வு காணணும் இல்லைங்க. தீர்வு இருக்குங்க. இதைய ஆட்சியாளர்கள் கவனத்துக்கு எடுத்துக்கொடுங்க. ஒரு சமூக அக்கறையோட இந்த வீடியோவை நாம் பதிவு பண்ணுறோம். ஏன்னா கடந்த 15 ஆண்டுகளாக இதுக்கான முயற்சியை நானும் எங்கள் கம்பெனியும் எடுத்துட்ருக்குங்க. ஏன்னா பக்கத்து மாநிலம் கேரளாவில் குப்பைகளை இன்சின்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ தான் தமிழ்நாட்டில் அதை அக்ரி பண்ணியிருக்காங்க. ஒரு 100 கிலோக்குள்ளே வர்றதை இன்சின்ரேட் பண்ணுறதுக்கு. எல்லா குப்பையுமே எரிக்கணுங்கிறது இல்லை. இன்சின்ரேட்டரில் போட்டு குப்பை எங்கே உற்பத்தி ஆகுதோ வீட்டிலேருந்து நம்ம வாங்குற போதே அதைய செக்ரிகேட் பண்ணணும். மக்கும் குப்பை, மக்காத குப்பை, மறுசுழற்சி பண்ணுற குப்பை, இப்படி நிறையா பொதுமக்கள் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு தெருக்களில் இருக்கிற சமூக அக்கறை உள்ள அமைப்புகள், பொதுநல அமைப்புகள் எல்லாம் இதுக்கு முன்வரணும்.
இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட தினமலர் பேப்பரில் அலௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க மாநகர கட்சியிலிருந்து, இது மாதிரி பொதுநல அமைப்புகளும் தன்னார்வலர்களும் உங்கள் பகுதியில் இருக்கிற குப்பைகளை தரம் பிரித்து கொடுக்கறதுக்கு முன்வாருங்கள் என்று கேட்டிருந்தாங்க. இப்படி பண்ணினாம தாங்க அதுலேயுமே சில குப்பைகள் வந்து எரிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். அதை இன்சினரேட்டரில் போட்டு நம்ம எரிச்சிடலாம். அங்கங்கே அலுவலகங்களில், அங்கங்கே மார்க்கெட்டில், தெருக்களை குப்பை எங்கே நம்ம உற்பத்தி பண்ணுறோமோ அந்த இடத்துக்கே ஒரு தீர்வு கண்டோம்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிக்க முடியும். நிறையா இன்னும் இதை பற்றி நம்ம பேசுவோம். தற்போது மாநகராட்சி என்ன குப்பைகளை கையாளுறாங்கிறதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நான் எங்கள் கம்பெனியில் இப்போது இந்த கனியூரிலும் மூப்பரிபாளையத்திலும் பஞ்சாயத்தில் அதுக்கு உண்டான செயல் செஞ்சிட்ருக்கேன். அதையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி குப்பைகளை கையாளணும்னா ஒவ்வொரு தனி மனிதனும் இதற்கு தன்னார்வமாக ஈடுபடணுங்க. நம்ம பூமி, நம்ம நாடு என்ற அக்கறையோடு இதை செயல் செஞ்சோம்னா கண்டிப்பாக முடியுங்க. என்னைக்கு இந்த எண்ணம் நமக்குள்ளே வந்ததோ அன்றையிலிருந்து அட்டை டம்ளர், பிளாஸ்டிக் டம்ளர், கேரி பேக் இதெல்லாம் நான் உபயோகப்படுத்துறது இல்லைங்க. ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா அதில் இந்த மாதிரி நிறைய உபயோகப்படுத்துகிறோம் இல்லைங்க. அதை என்ன பண்ணுறது? மக்க செய்கிறதா? இல்லை அதை என்ன பண்ணுறது? அதை இன்சின்ரேட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நம்ம உபயோகப்படுத்தாமலே இருந்தால், தர்மாக்கோலில் இந்த ஸ்வீட் கொடுக்கறதுக்கு கப்பெல்லாம் கொடுக்குறாங்க நிகழ்ச்சியில். தர்மாக்கோலில் எரிச்சோம்னா நிறைய கார்பன் அதிகமாக வருங்க. தர்மாக்கோலை உபயோகப்படுத்தவே கூடாது. பிளாஸ்டிக்கு அதிகமாக உபயோகப்படுத்தவே கூடாது. இதையெல்லாம் ஒவ்வொருத்தரும் உணர்ந்து செஞ்சால் தான் தீர்வு காண முடியும். நம்ம அரசும் அரசு அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் குறை சொல்லுவது மட்டுமல்ல, நாமும் இதை இணைந்து செயல்படுத்த வேண்டும். இன்னும் நிறைய நம்ம இதை பற்றி பேச வேண்டியது இருக்கு. அடுத்த வீடியோக்களில் இதை பற்றி பேசுவோம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.